இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 515 பேரிங் போச்சுங்க. ஒரு வீலில் ரைட் சைடு வீல் பேரிங் போயிடுச்சு. மெக்கானிக் அண்ணன் வந்துட்டாங்க. அப்போதான் எடுத்து ரிப்பேர்ஸ் எடுத்து வாடா. ஏய் பொறுமையா வா. ஏய் பொறுமையா வாடா. இந்திரா மாற்றா. நிழலுக்கு கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கிறேங்க. ப்ரோ ஏய் இந்திரா புறாடி. இந்திரா துணி. ஏய் இப்படி போய் அப்படி வா. அண்ணனுக்கு போடுறதுக்கு அடியில் பாய் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏய் கடப்பார் பிடிங்கிட்டாடு மெதுவா. மேலே விடு. ஏ ரிபேஜ் வாங்கல. ரிபேஜில் விட சொல்ல அண்ணா. ரிபேஜில் ஏ போண்டா டே. இங்கே வா. ஏ போதுடா டே. போதுண்ணா. அப்படியே எடுத்து. இந்த வீல் தாங்க பேரிங் போயிடுச்சு. வாணா எந்த எல்லா வீலுக்குமே கல் வைக்கணுமா? இது சிங்கிள் எடுத்து வந்துருக்கா. நீ முன்னாடி இழுக்கிடா. அம்மா இந்தா இந்திரடி. இது ஒன்றாவது அப்படி இதுக்கு என்னது வீடியோ தான் வரமா? ஒன்றில் மாறிட்டியா? உன் வீட்டில் மாறிட்டியா? எப்போ பார்த்தேன்? அது எவ்வளோ நேரம் ஓடுது?
இந்த வெயிலுக்கு கல் வச்சுட்டியா? ஜாக்கிங்க ஜாக்கி வண்டியில் தான் இது. ஒரு ஜாக்கி போதும்ல? இல்லை இன்னொன்று வேணுமா? எனக்கு யார் பிடிச்சி விட மாட்டீங்க? டைமே இல்லைண்ணா, இது வண்டி நிறுத்தி 1 மாதம் ஆகுதுண்ணா. இந்த வண்டி எடுக்கிறதே இல்லை. சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆ, பிடிச்சிருக்கலாம்ல. காலையிலேருந்து கழுவி கூட தான் வச்சுருக்கலாம். கம்பி ரேட்டில் ஒரு கம்பஸில் பார்த்து வச்சுக்கிறேன். இது சின்னதாக இருக்கும்ல, அது போதும் தானே. அது மிஷினும் கழட்டிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஏண்ணா உடச்சி விடாதண்ணா. இந்த சைடு ஆடுது. ஆமாம், போட்டு இந்த ஆட்டம் ஆட்டுறேன். என்ன உடையுது இங்கே? ஆட்டம் ஆடும். லோடு வச்சுக்கிட்டு என்னடா பேசிட்டு இருக்கிறேன்? யூடியூப்ல எடுக்கிற வீடியோ தான் பேசிட்டு இருக்கிற. டேய் இல்லை, இது புடிங்க தெரியுமா? அதான் முடியாது. ஜாக்கி விடாச்சுண்ணா. ஜாக்கி வச்சு இதுக்கு ஏற்று இந்த அந்த கட்டையை எடுத்து வச்சு 2 கட்டையும் ஏற்றுறதா? ஏற்று. ஆயில் பிடிக்கணும், ஆயில் பிடிச்சிட்டு. சரி ஓகே. ஆயில் எதில் வரும்? கீழ் ஓட்டைக்குதா எங்கே? அட அது பெரிய ஓட்டை. பேசன் மாதிரி எடுத்துக்கணும். நான் அப்படியே கேன் வச்சா பிடிக்க முடியாதா? கேன் எடுத்து வச்சு ரெடி. அது கேன் எடு. நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுறேங்க. அதுதாங்க சீடியெல்லாம் கழட்டியாச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ஆயில் டீப் பாவா தானே. கொஞ்சம் நூறுக்குள்ளே செங்கல் குழம்புச்சுன்னா ஆயில் வந்துருந்தானே. பேசன் அடியிலே எதுங்க அதுக்கு அடியில் துணி அது 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 போச்சுண்ணா, நல்லா வந்துருச்சுண்ணா. இதுலேயே 1 லிட்டர் போயிரும்ண்ணா. ஆ அதுமாரிலாம் ஃபாஸ்ட் இல்லை. ரேஸ் வச்சா பொட்டியை தூக்க மாட்டேங்குது. இதான் இல்லை தூக்குனுச்சு அன்றைக்கி பார்த்தனே. இல்லையே அண்ணா இது சின்ன பம்புண்ணா, அது பெருசாகுதுண்ணா. ஆமாம், அதுக்கு பெருசு இல்லை.
வருதா? போதுமா? போகிறா ஜேசிபி சவுண்டு. இந்த வண்டி எத்தனை வண்டி வேலை செஞ்சிருப்பா? இந்த வண்டி வேலை செய்யுது. இந்த வண்டியெலாம் அங்கே இதில் இவ்வளோ சரவணம் பண்ணுறீங்களா? சரவணம் பண்ணுறீங்க இந்த வண்டி வந்துச்சா? அப்போலாம் உள்ள கட்டி வேறு இப்போ சார்ஜ் கலர் போகும்போது எல்லா உள்தான் இந்த பேக்கிங்லாம் மாற்றணுமா அதே உட்காந்து இந்த பேக்கிங் வாங்கணும்பா. போட போட பேக்கிங் நம்ம வேறு எனக்கு ஈஸியான வேலை மட்டும் கொடுத்துருங்க. இது வாட்டம் இந்த கையை உள்ளா தூக்கி வேணும். உள்ளா தூக்கி யார் தூக்கி அந்த கோச் கட்டை தூக்கா தூக்கா விரைந்து நான் தூக்கிறேன் அப்படியே. அப்படியே நான் தூக்கி வைக்க மேலே இந்தாண்ட நவுந்துக்கிட்ட ஏய் இங்கே நவத்தே வேணாம் அப்படியே இல்லை. இல்லை இல்லை அவன் அங்கே இருக்கிறான் பாரு நீ வாங்க அப்படியே லைட்டா. ஐயன் இதை வேத்திடா. என்ன பண்ணிடுங்க வண்டி நம்ம கீழே விட்டுருங்க. ஆமாம் கெட்டவா கெட்டவா. இன்னும் கொஞ்சம் சரி விட்டுரு அவ்வளோ இல்லை இதெல்லாம் தள்ளி வச்சுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி என்ன கொஞ்சம் நவுத்தி விட்டுருவோம் கொஞ்சம் ஏற்றி ஓய் மேலே சென்டர் சட்டை மேலே மெதுவை மெதுவை நவுத்தி கை அடிச்சுக்க. உடனே அப்படியே கிட்ட விடுவது. ஏன் முன்னாடி இது ஓசி கட்டாக இருக்கா இங்கே இது இடிச்சு எப்படி வரும்? அவ்வளோ அது தூக்கி சேர்ந்து விட்டோம். முன்னாடி விடுறோம் முன்னாடி விடுறோம். தூக்கி சேர்ந்து விட்டீங்கன்னா நம்ம உள்ள உட்காந்து உட்காந்து ஸ்ப்ரே தூக்கி அப்படியே வண்டி வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தூக்கி முன்னாடி விட்டுருங்க. அதான் எவ்வளோ வந்து இந்த இல்லை இருக்கு உடஞ்சி போயிருப்பா கீழே போட்டு போகிறான். ஆமாண்டி கொஞ்சம் நறுக்க நீங்கள் எடுத்து போய் அதை எடுத்து முன்னாடி விடுறதுண்ணே. பிடிச்சிக்கா கையில் எடுப்பாடா. அது ஒன்றுமே ஆகாதுப்பா. பார்த்தாலும் சார்ஜ் பிடிக்கணும். லைட்டாக தூக்க போகணும் ரைடா அப்படியே எடுத்துக்கணும். நான் ஒன்றாவாது நான் சவுந்தரண்ணா அசைய கூட அசையாது விடு. ரைடா வச்சு ஆயில் அது நல்ல ஆயில் வாங்கி ஊற்றாதான் இப்படி பண்ணிட்டீங்க. இல்லைப்பா அது நல்லா இருந்தானா அது கப்புன்னு இது காத்தோட்டம் இல்லாமல் இருக்கும். பசை இருக்குது கலர் தான் மாறி இருக்குது. எப்படி அந்த பிரிக்கிற மாதிரி இல்லாமல் கப்புனே உள்ளே இருக்கும். வேர்த்து அப்படியே இதாகி போயிடும். அந்த வண்டிலாம் அப்படி இல்லைண்ணா. பல இது அப்படியே அந்த வண்டிலாம் இந்த ஆயில் ஊற்றிட்டு இருக்குதியா அந்த ஆயில் பிடிக்கணும். அந்த இதில் ஊற்றுற அந்த கேப்பில் அதை ஓப்பன் பண்ணி ஹைட்ராலிக் எந்த கேப்பில் போதா? ஹைட்ராலிக் கேப்டா அந்த இது மேலே பின்னாடி கழட்டும்ல பேனில் எடுத்துகிட்டு போ. இது கலர் மாறிடுச்சு. அசர் இது ஆயில் பிடிக்க ரெண்டு நாள் கட்டாது. இந்த கேனை எடுத்துகிட்டு போனாலும் நல்லா ரெடி பண்ணி தானே வச்சு எடுத்து விட. நான் நம்பிச்சு பாரு கையில் இப்போ அமுத்தி பண்ணா அப்படியே. நான் தெரியுமா தெரியாதா? இனிமேட்லாம் தெரியாது தானே? பெரிய பண்ணல இல்லை பெரிய பண்ணல. இது இப்போதைக்கு நான் ரெடிமேட் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பற்றியாக இருந்தால் எல்லாம் ரெடி பண்ணலாம். 2001 மாடல் வண்டிலாம் பிரிக்கும் போது இந்த பல்லெல்லாம் இதெல்லாம் நல்லா தேஞ்சு போயிருக்கு தானே? இல்லைலாம் அடி வாங்கி இதெல்லாம் துளி அடியில் தானே? அவ்வளோ
இருக்கும் இங்கே ஓட்டினதுண்ணே நம்ம சொந்த காட்டுக்கு ஓட்டி நிற்கிது. நான் ரோட ரோடன்னு சவுண்ட் வருது எதனாலண்ணா அதையும் பார்த்தலாமா? இப்படி ரோட 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 ரோடன்னு கிளச்சி விட்டா அதெல்லாம் செலவு அதிகம். கியர் பாக்ஸ் பிரித்து ஆ அது இத்தனை நாள் சவுண்ட் வராமல் இருந்துச்சுண்ணா. அது இது இப்போ அங்கேயும் வந்தது. ஆ ஒரு டைம் பிரிச்சோம்ல சித்தவா கொண்டு வந்து ஆ அதுக்கப்புறம் தான் வந்தது எனக்கு தெரியுங்க. ஆ ஜாக்கிங்க ஜாக்கி வீடு ஆயிடுச்சுண்ணா. செட்டு டிஸ்க்கு அப்படியே கழட்டு. இது மட்டும் அதுதான் ஜாக்கி வீடுச்சுண்ணா. சரி பூரா நானாக வைக்கிறேன். நானும் வைக்கிறேன். வீல் போல்ட் யூஸ் பண்ணுறதாண்ணா? நான் டிஸ்க் பிளேட்டோடய கழட்டியாண்ணா. எல்லாம் மிஷின் வச்சுக்கிறேன் வீட்டில். வாங்கம்மா நான் வாங்கிக்கலாம்டா ஒரு ராஜண்ணா அதுக்காட்டியும். இல்லை ஏர் கன் ஒன்று வாங்கணும்ண்ணா. பேட்டரியில் வரும்பா. இல்லை அதெல்லாம் தாங்காது. நம்ம இதில் வாங்கலாம். சின்ன குட்டி கம்பர்ஸ் இருக்குது இல்லை, அது வாங்கி போட்டால் போகுது. கழட்டுறதுல நல்லது அதை வச்சுக்காம காற்று அடிக்கிறது கழட்டுறது காற்று பிடிக்கிறது எல்லாமே பண்ணும். வாட்டர் சர்வீஸ் கூட ஜாயின் பண்ணி கட்டிக்கலாம். அதெல்லாம் எதுவும் அது ஆகாது. அவள் தான் கழட்டி வச்சு நம்ம முன்னாடி தான். நீ போனோட கழுவிட்டு போனால் வாட்டர் சர்வீஸ் ஒரு சொல்லி வாட்டர். ஆனால் எதில் வைக்கிறது? பின்னாடி வைக்கணும். பின்னாடி நீ இதில் வைடா. நம்ம பெட்டில் ஒரு கட்டத்தை வைக்கணும், ஒரு கட்டை வைக்கலாமா? ஒரு கட்டையே வை போதும். நான் ஒரு கட்டை போதில்ல. ஜாக்கி தகுந்த மாதிரி வச்சு செடி பாதிக்காது. கோழி போய் மேய்ஞ்சா ஒன்றாவதா? செடிக்கு தானே மருந்து அடிக்கிறாங்க, பூச்சி மருந்து. செடிக்கா பில்லு மருந்து இல்லை. புல்லு மருந்து அடிச்சு கோழி மேய்ஞ்சா ஒன்றாவதா? பில்லு மருந்து அடித்தாலும் அதெல்லாம் ஒன்றாவதுண்ணா. போனால் தான். இது என்ன தெரிஞ்சதையா? இல்லை நாட்டுக்கோழி தான். டேய் நிதி இப்போ எப்படி பிடிக்கிற? இப்படி தான்டா சரியா போச்சு. இது வந்து வாட்டர் மேய்ச்சினே ஒரு வச்சு வேறிங்க தானே வச்சு. ஆ பேரிங் தானே? பெரிய பேரிங்க போயிருக்குமா சின்ன பேரிங்க? பெருசு போகலையே. பெருசு போயிருந்தா நேரம் ஆயில் செல் போயிருக்குமே. அந்த கோன் பேரிங் தான் போயிடுச்சு. இந்த ரவுண்டு பேரிங் போகல. ஆ அது மட்டும் வாங்க முடியுமா? ஆ அது எவ்வளோ வரும்? இந்த பேரிங் நல்லா இருக்குது. நான் இதே போதும் இந்த ஊரா உயரமாக போயிடுச்சு. இப்போ அந்த ஆ சாய்க்கு புதுசா சம்பத்து அவனுக்கு தூக்கி வந்து வச்சுக்கிறேன். உங்களுது உங்களுக்கு காணும்ப்பா ஒட்டி கட்டுறது. எங்களது வீட்டில் ஏதாவது பழசாகி போச்சு. குடிக்க தண்ணி போடா. போதும்ண்ணா. ஓ அதை அடிச்சு விடணுமா? லாக் பண்ணிடுங்க. என்ன நட்டு லூஸ் ஆகி போயிருந்தானே நான் போடுற ஓட்டுக்கு.
அண்ணா எதுக்குண்ணா எந்திரிக்குது இப்படியே அண்ணா எந்திரிக்குமா போயிடுச்சுல. இதெல்லாம் இப்படி ஓட்டினா கடுக்கு முடுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்தோம்னா வச்சுக்கா அந்த பல்லு எல்லாம் தெரிச்சு போயிருந்தானே வலுவு நேம்ப ஓட்டினாலும் நம்ம கம்முனுக்கிறா நேற்று ஏறி வந்தாவே அந்த பல்லு தெரிச்சு போயிடும். இந்த பேரிங் இப்போ நல்லா இருக்குதா? செக் பண்ணிங்க. அவன் போன வாட்டி அப்புறம் செக் பண்ணிக்கலான்றாத. என்னது சாய்க்கு வச்சு சேர்க்கல ஆட்டி தான் பார்க்க முடியும், இல்லைன்னா கழட்டி தான் பார்க்கணும். இந்த பேரிங் மட்டும் தனியாக கிடைக்குமா கிடைக்காதா? இந்த பேரிங் தனியாக கிடைக்கும்ல? அழைப்பு வந்துச்சுடா போடா. ஒவ்வொன்றும் 10 ரூபா வந்துருக்கும். அது இந்த போல் நட்டுலாம் அப்படியே டப்பா இருக்கா இல்லை அந்த டப்பாவில் போட. இந்த பேரிங் போல தானே? இந்த பேரிங் மட்டும் போயிருந்தால் நேரம் ஆயில் பீச்சிக்கிட்டு வெளியே வந்திருப்பாள். ஆமாம் தானே? எனக்கு தெரியும். இப்போ இது 4 நட்டையும் கழட்டி தட்டி எடுக்கணும் போன வெளியே. என்னதான் இருந்தாலும் 575 575 தான்பா. ஏன்னா செலவு கம்மி. எக்ஸல் மாரி. இல்லை ஊசி போட்டு போல்ட்டு போட்டிங்களா அதுக்கு, இல்லை கழட்டி மாட்டினீங்களா? கழட்டி மாட்டணுமே. எப்போ அப்போ கழட்டிங்க. பதியா 2001 மாடல் வந்து இன்னும் எங்கிட்ட இருந்து துருப்பு கூட ஏறல இந்த சைடு மக்கெட்டுக்கு. அப்போ நாங்கள் எப்படி வண்டி வச்சுருந்துருப்போம்? அல்லாத மக்கேடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும் இந்த இடத்துல அரிச்சு போயிருக்கு தானே. வயல் ஓட்டினா தான் அதிகமாக இதாகும், இல்லைன்னா அதிகமாக. ஏன்பா சாமி வயலே ஓட்ட வேணாம், அதில் வர வருமானமே எங்களுக்கு தேவையே இல்லை. போன டைம் பண்ணிச்சு பாரு பேரிங் எல்லாம் போய் என்னை செல்ல பண்ணி பிடிச்சி. எங்கள் காட்டுக்கே மட்டும் விடலை. அக்கடானு இது போல நான் கேஷில் போட்டு ஓட்டலாம். வேணாடா அப்பா சாமி பேசாமல் இரு. ஒரு டூசல் போய் வாங்கிக்கலாமா? அப்புறம் பேசிக்கலாம். வயல் ஓட்டிட்டுலாம் என்னன்னா இடைக்கு போடுறானுங்க சும்மா போய் ஒரு 60-70 ஒன்று பிடிச்சார முடியாது. இது பார்த்துட்டு வந்துக்கிறேன், குட்டி வண்டி மினி வண்டி பார்த்துட்டு வந்துக்கிறேன். ஐடியாவில் தான் இருக்கிறேன். யுவராஜ் அந்த சின்ன வண்டி மகேந்திராவில் வருதுல்ல, என்ன தெரில நிறையா குப்பையாட்டம் கொண்டாந்து அவத்தில் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. எங்கே யோத்ரா இங்கே தானே அது பள்ளியோட கூட என்ன ஒரு கண்ணமுட்டியா இல்லைடா கஜனாயி முட்டி இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. கஜனாயி முட்டிக்கிட்ட இங்கே அவர்கிட்ட நீ வாங்கி. அவர் என்ன சொல்கிறாரு ஆளு? அவர் மரமனைக்கு வாடகை ஓட்டுவார். அத்தனை வண்டியும் வாடகை ஓட்டுறாரு, சேல்ஸ் பண்ணுவார். ஒரு 20 வண்டி நிற்க மாட்டேங்குது. சுற்றி பூசு போட்டு எடுக்குது. இந்த இதெல்லாம் எடுக்கணும். அந்த பக்கெட் எடுத்து போடாடி சா. சவுந்தரன் அந்த தட்டில் பாரு, நீங்கள் லாடெல்லாம் புட்டிங்கிட்டு வரப்போகுது. நான் மெதுவாடிண்ணா. அப்படி கண்டக்க மண்டக்க அடிக்கூடாதாடி. பேரிங்லாம் கொட்டியிருந்தா அந்த பல்லு பேரிங் கொட்டியிருக்குல்ல. அந்த பல்லு பேரிங் கொட்டியிருக்கும்லன்னு நாம் தப்பு பண்ணிவிட்டோம். போன டைம் கழட்டினோம்ல, அப்பயே அந்த உள் பேரிங் மாற்றி விட்ருக்கணும். நீ தான் அதை கழிச்சு சுற்றி மறுபடியும் மாட்டி விட்டுது வெளி. நீ தான் மாற்றி விடல. அதெல்லாம் மாற்றணும்.
பேசுனீங்க வந்துருச்சு பூரா குப்பலும் மாத்தடி சுத்தறதுலாம் ரைட்டே அந்த நட்டு எடுத்து போட்டு விழுந்துற எதிராக போயிருக்கோம். உள்ளார ஒரு பேரிங்கிறா கோன் பேரிங் மாரி ஏன்னா வந்துருச்சு போகிறோம். பேரிங் வரல, அப்பயும் ஆயில் சீலும் வரல. ஒரு ஆயில் சீல் வந்துருக்கு. ஓ சாமி, காலையில் மோகன் அண்ணா ஒரு வீடியோ போட்டுருந்துச்சு பாரு, அதில் இந்த இத்திச்சோட ஆக்சிலே கட்டாகி போச்சுடா. இதோட இதை கட்டாச்சு தானே அந்த வீடியோவில். ஆமாம், கொஞ்ச நேரம் சமமா அதெல்லாம் உடஞ்சி போச்சா. இல்லை ஸ்டெப் உழுவில் என்னது ஸ்டெப் உழுவில் கொன்னேவோட ஸ்டெப் விழுந்துச்சுடா நீனா. இது எப்பயும் வேலை செஞ்சோம்டா ரெண்டுமே. அங்கே பாரு போதன்னு கொட்டுது பாரு, அங்கே பாரு உள்ளாரு. அதானே இங்கே குட்டி பூஜா போயிடுச்சு பாருங்க. அந்த இதை கழுட்டும் ஃபுல்லாக வெளியே. இதே உருவணுமா எல்லாமே குட்டி பூஜா. எதனா கழட்ட சொல்கிறா? இந்த அவசியம் என்ன இருக்குண்ணா, எப்படின்னா இல்லைப்பா கழுத்து தான் எடுக்கணும். அண்ணா விளையாட் பண்ணாதண்ணா, நாங்கள் என்ன அதெல்லாம் கழட்டுனதே இல்லைண்ணா. இது அப்படியே எடுக்க முடியாதா? இது ரெண்டு பேரும் போன டைம் மாற்றிட்டானா? ஆமாம் மாற்றினது தான். இதெல்லாம் நல்லா இருக்குது. இதெல்லாம் அடிச்சு சொல்லிக்கலாமா? 21 வருஷமாக ஆகுது இந்த கிரவுண்ட் பிரித்து போட்டுருந்து. இன்னைக்கு தான் கழட்டுருந்தாங்க. ஒன் நேரம் கலத்துறோம், அப்படியே கூட வச்சுக்கலாம்ல. ஏன்னா மண்ண வேலை தான். ஆமாம் கழட்டுறேன். நீ வண்டியை ஓட்டி உட்காந்து போடுறா. இது எனக்கு வாட்டர் மாவு நான் சவுந்துடணும். சும்மா ஒப்பு சப்பா முடிச்சிருக்கிறேன். பிடிச்சிக்க இருந்தா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும்ல. வெளியே வர எவ்வளோ நேரம் ஆகும்? பிடிச்சி அவ்வளோதான் வெளியே எடுக்கிறேன். இரு கீழே வெயிலாம் ஒன்று வாங்க. இங்கே தூக்கி வச்சு விடு விடு. தூக்கி வைடே. என்னமோ விழுந்து போச்சுண்ணா. வேலையை முடிஞ்சிருச்சு. உழண்டு போச்சு. 2 பால் கட் ஆகி போச்சு. இப்படி கதையை முடிச்சு விட்டான்னு சொல்லு. ஏன்னா ரெடியாக தான் வந்திருக்கிறேன். சரி தான் நீயும் தெரிஞ்சு போச்சு உனக்கு வீட்லையே. என்னது நீங்கள் புனி மூணு லட்சம் போய் திருப்பிள்ள ரெடி திருப்பி அழுத்தணும். தெரியும்டா. என் மூஞ்சில் அடிக்காதுல்ல. ரெண்டுலேயும் அமுக்கணும். நார்த்தா
எடுத்து நல்லா உள்ள விட்டுரு. ஏய் எதுக்கு எடுக்கிற? பயமாக இருக்குண்ணா. விடு. மூஞ்சி அடிச்சு போகுது, அடிக்கிறதில்ல. கீழே விடு. கடப்பாறை வேணுமா? இன்னும் குட்டி குட்டி கடப்பாறை எடுத்ததா? முடிக்கலாம். கடப்பாறை எடுத்து போட குட்டி கடப்பாறை எடுத்துடா. கீழே விட்றேன். தூக்கி பிடிக்கிறான், 2 பேரையும் தட்டி விட்றேன். அது சும்மா தாங்க அந்த பக்கம் கீழே கீழே விடு, கீழே விடு. இந்த கட்டை தூக்கி அடியில் கட்டை எடுத்துக்கலாம். அந்த கட்டை அந்த கட்டி எடுத்துடும். எடுத்துடா. நான் உள்ள என்ன கொட கொடன்னு இருக்குது. அது என்னது? இது காலர். காலரா? எங்கச்சா எடுத்துக்க. அடிக்கடி சின்னதை பண்ணிட்டு போயிருப்பது. வந்துச்சு. இது 2 உருண்டை வேணும்னு அப்படியே மாட்டி போடுறது. வாங்கிக்கோ, மாட்டி மாட்டி விட முடியுமா உன்னால? என்னது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது தட்டிக்கிட்டு ஒன்றும் இல்லாத வண்டியில். ஆனால் உள்ள நமக்குதுண்ணா. அது என்னது? என்னென்ன வேணும் இதுக்கு வாங்குறதுக்கு? பேக்கிங் ஒன்று, வேரிங், இந்த பேக்கிங் ஒன்று, வேரிங்கு, ஆயில்ஸ் இல்லை, அந்த கப் பேக்கிங் எடுத்துருக்கு. பிரேக்கெல்லாம் வச்சு கொடுத்தா பரவாயில்ல, பிரேக்கெல்லாம் நல்லா பிடிக்குன்னு நினச்சிட்டு இருந்தான். அதுக்காண்டி வண்டி வேலையை பார்த்து விட்டுருச்சு. கைஸாக வேலை பார்க்க நான் பண்ணுவேன். பேரிங் வீட்டை போடுமா? அங்கே ஹைட்டாலி பெட் பேக்கிங் மாற்றணும். அந்த பேக்கிங். ஆமாம், பெரிய பேக்கிங். அது என்ன ஒரு 100 ரூபா கூட தான் வரும். பொருள் என்னன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் அந்த பேரிங் பேர் என்ன? XUV AUX. இந்த பேரிங் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். உள் பேரிங் போயிடுச்சு. இந்த அண்ணா சுத்தம் பண்ணிட்டு இருக்குது. சுத்தம் பண்ணோன்னே எங்கண்ணா புது பேரிங் வச்சுருக்குற? இருங்க, பேரிங் பிரிக்கிட்டு இருக்கிறா. பெரிய பேரிங் தாங்க போயிடுச்சு. அண்ணா இந்த பேரிங் வேறு மாரி இருக்குது, அந்த பேரிங் வேறு மாரி இருக்குண்ணா. நம்ம அங்கே வச்சுருந்தோம்ல வீட்டில் வச்சுக்கிற பேரிங்க எடுத்துட்டோம். எப்படி வேறு மாதிரி இது? சரி இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அது என்ன அண்ணா, அது என்ன பேரிங்க? பழைய பேரிங்க எஸ்கேப்பா? இதோ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், பேரிங் நுணுங்கே போயிடுச்சுங்க. இது எப்படி நுணுங்குனுச்சுன்னே தெரியல. நான் தொடச்சுட்டியாண்ணா?
கம்பெனியில் வந்து பிசுறுதுலாம் ஆமாம் தானே? அந்த பேரிங்கில் இருந்து அவ்வளோதாங்க, பேரிங் போட ஆரம்பிச்சிருச்சு. பொண்ணா இந்த சைடு பேரிங் போட்டச்சல, இந்த சைடு இந்த சைடு இங்கே லாக்கு அங்கே பாருங்க. லாக் போய் பறந்து போச்சு. அண்ணா அண்ணன் அண்ணா இந்தாண்ணா ஒரு தோட்டத்தோடண்ணா. ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த வண்டி குருண்ணா, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குரு. இதில் தான் கற்றுக்கிட்டேன் 7 வயசுலேயே. காலே எட்டாது வண்டி ஓட்டு வந்த வண்டி. அப்படியா? ம் இப்படி இது ஒன்று தயாரிச்சு வச்சுக்கிட்டேன். இது நோஸ் பிளேயரா? இது பெருசு என்னண்ணா? முன்ன எப்படி விரிஞ்சுது? அதே கொஞ்சம் லூஸ் வச்சுருந்தேண்ணா. நான் சாப்பிட்டே இல்லையா? நாங்களாம் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டோம். பிடிச்சிக்க வாக்கு. அண்ணா இருண்ணா, கை மேலே அடிச்சுட்டு போகணும். இருண்ணா என்ன இந்த பக்கம் மேலே தூக்கிச்சுண்ணா. அழுத்து அழுத்து. அவ்வளோதாண்ணா, இந்தாண்ணா அவ்வளோதாண்ணா. நான் என்ன பண்ணுறேன்? ஓ, லாக் உட்கார வைக்கணுமா? பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிலாம் பல்லு துளி கூட தேவையில்லைங்க. 2021 மாடலு பாருங்க. இந்த பல்லுலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு 21 2001 சொல்லிட்டுனா 2001 மாடலுங்க நம்ம வண்டி. இந்த பல்லு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியில் அப்படியே கூறாகும். கூறாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், அப்படி சுத்தம் புது சாட்டு இருக்குது. ஓட்டமே இல்லை, கொஞ்சம் கூட இது காடியே விழுவல. இந்த இடத்துலலாம் இந்த இடத்துல காடியெல்லாம் விழுந்துருக்கும் ஒரு வண்டியில் தேஞ்சி. ஆனால் அந்த பிரேக் வருதுல அந்த பல்லு, அதுதானே கொஞ்சம் லைட்டாக என்னமோ தேயிற மாரி எனக்கு தெரிஞ்சுக்குது. கொஞ்சம் பழுத்துக்குது. ஆனால் இதெல்லாம் துளி கூட பழுக்கலண்ணா. கிரவுண்டு பல்லலாம். ஆமாம் தானே? பேச்சுண்ணே அந்த சித்தி பாரா மாடு பிடிச்சிட்டு போகுது, போடா போய் பாரா. நான் எல்லாம் பேஸ்ட்டு வைத்தால தானே? வண்டி நீ இது பண்ணோன்னா 2 வண்டி வாட்டர் சர்வீஸ். நீ சொன்னாலும் வாட்டர் சர்வீஸ் விட்டுருவேன்.
அந்த பேஸ்ட் எடு. எது நம்ம வாங்கிட்டு வந்தோமா தான்? இல்லை இல்லை, இது கையில் பார்த்தீங்கன்னா இது தடமா? இது என்னென்ன பேஸ்ட்டு பிடிக்குது? 200. ஆ 200 அப்படின்னா 200னா பேஸ்ட்டு கம்பெனி. அது லிக்யூடு. இது இது வர மாதிரி இருக்குது, அது வர மாதிரி இருக்குது. நல்லா தடவி விடு, ஆயில் லீக்கேஜ் வந்துட போகுது. ஆமாம் தானே? சவுந்தரனா கொஞ்சம் நிறைய பேஸ்ட் போடணும், என் வண்டியில் ஆயில் லீக்கேஜே இருக்காது. பேஸ்ட் இதில் போடுவியா அதில் போடுவியா? இப்போ டீ வாடாடி மாட்டுறதில்ல. இந்த பேக்கிங் எடுக்கிறியாண்ணா? இந்த கம்பெனியில் பேக்கிங்லாம் பேஸ்ட் வச்சு போட்டிருப்பாங்களா அப்படியே போட்டிருப்பாங்களா? பேஸ்ட் வச்சுருப்பாங்களா? கலூர் பேக்கெட்டு அவ்வளோதாங்க அண்ணா. இது பேர் என்ன? ப்ரௌனா? இல்லையா? அண்ணா பேஸ்ட் வேணா? உள் பக்கம்லாம் பேஸ்ட் தேவையில்லையா? யா நீ எதுக்கு தடவரன்னு எனக்கு தெரியுமே. அதெல்லாம் நீ வர வரணும் இருந்தால் வச்சுக்கண்ணா. வர வரணும் இருந்தா கேப் விழுவோம், ஆயில் லீக்கேஜ் வந்துடும். ஏன்னா அப்படி தானே? நட்டெல்லாம் பொறிக்காந்து வச்சுக்கலாம்ண்ணா கிட்ட. திருப்பணும், திருப்பிக்கலாம், மாற்றம் திருப்பிக்கலாம். திருப்ப நீ அந்த பக்கத்தில் இருப்ப, நான் இந்த பக்கத்தில் இருப்பேன். நட்டு இது நட்டுன்னு சொல்லு. இல்லை இல்லை, நீ சொருகிட்டு போட்டு போங்க. நிற்காதுண்ணா அப்புறம் நிற்கும், அதெல்லாம் நிற்கும். இது ஆட்ரு போட்டுட்டு விட்ரு போயிடுனா அப்புறம் போயிடு. எத்தனை எல்லாமே எடு. சொல்லுங்க என்கிட்ட இது குர்ரா என்ன அப்படி பண்ணுற? இப்போ டைம் ஆச்சு, அவங்க போய் வாங்கி பார்ப்போம். இந்த போல்ட்லாம் இதே சைஸ் இன்னும் உட்கார சொல்லி விட மாட்டேங்கிறாங்க எங்கள் தம்பி. துரத்திலே தாங்க முடியல. அவன் போய் உட்கார சேர் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்தா வேலையை பார்க்க சொல்லிட்டு சேர் வேலை அவங்க பாருங்க, மெக்கானிக் இந்த மெக்கானிக் மட்டும்தான் உட்காந்துட்டு வேலை செய்வார்.
இனிமேட்டு ஓனருங்களாம் அப்படி தான் செய்வாங்க. சொருவு நான் பார்க்குறேன். நீ எடுறா போட அப்படியே போட்டு டக்குன்னு எடுத்து போட்டு மாட்டு மறுபடியும் கீழே விட்றாத. மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்தால் அப்படி பிரச்சனை ஆயிருமாண்ணா. பார்த்தீங்கன்னா அதில் போட்டுட்டு இதை மாட்டிச்சுண்ணா வந்துண்ணா எங்கெல்லாம் விட்றா. எங்கண்ணா தூக்கி பிடிச்சிட்டுண்ணா சொல்லுங்க. அம்மா தான் டேரக்டரு பேரிங் போயிடுச்சு. பேரிங் போயிடுச்சு. இந்த 5 கிலோ தான் பழைய வண்டி. ஒரு 3000 4000 காது கிளிங்கண்ணா. இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ. இந்தா என் காதே போச்சுண்ணா. ஏ புறா அப்படியே உடஞ்சி போயிருக்கோம். நான் சாப்பிட்டேன் சுத்தி இல்லை அது. அதெல்லாம் இந்த அடிக்கு வேகமாக இருந்தால் அவ்வளோதான். அது கரெக்டாக நட்டு போகிற அளவுக்கு இருக்கியா? இதுதான் என்ன ஏன் கை வலிக்குது? இந்தா வந்து நான் பல்லு உட்கார வச்சிட்டேனா? அவ்வளோதான். இனிமேட்டு ஆயில் ஊற்றினா மாட்டலாம். உள்ளே போல்ட்டு போடணும், டைட் பண்ணணும். குடிக்க தண்ணி டேய் ஃபோன் பேசிட்டு போய் தண்ணி கொஞ்சம் கொண்டாடா. நீ நிறைய கொண்டா. இங்கேயே போடலாமா? போடு பார்த்துக்கலாம். கூட்டிடுங்க. கூட்டிடுவாங்க. ஏன் சாமி கண்ணு ஊற்றிடுமா? இல்லை கோயிலில் எல்லாம் குப்பை பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் கூட்டிட்டு வாங்கண்ணா. எதுக்கு இந்த பேரிங் ஒரு டைம் பார்த்துடலாமா? இந்த வீல் எடுத்து மாட்டு எடு தூக்கு. இன்னும் ஃபோன் பண்ணி பேரிங் கூட எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடலாம். இன்னொரு பேரிங் பஸ்ஸில் போட்டு விட்ருவாங்கடா. 5 மணிக்கு போட்டு விட்டாங்கன்னா வச்சுக்கா சாயந்தரத்துக்குள்ள வந்துருந்தானே. மல்லூர் உடனே வந்துடும். வந்துருமாண்ணா பேரிங்க என்னது உடனே? நான் எங்கன்னா அந்த ஆயில் முட்டுறது எப்போ தான் நிற்கின்னு தெரில. எங்கே எங்கள் வாழ்க்கையிலே அந்த ஆயில் முட்டுறது தான் தொந்தரவாக இருக்குது. எங்கே முட்டுது? பாரு கீர் பாக்ஸ் கிட்ட எங்கன்னு எல்லாம் கண்டே பிடிக்க முடியல. ஆனால் முட்டிட்டு வந்துடுது சைஸாக. எங்கேயா இருக்கும்? இது யார் வாங்க மாட்டேங்குது. ஆனால் ஏன்னா யார் மவுத்து வைக்கிறேன்னு அந்த ஃபஸ்ட்டு கழுவி விட்டிங்களா அந்த இடத்துல? எந்த கழுவுனா? கழுவு வேலை கடைசி வரைக்கும். அதெல்லாம் அன்னைக்கு ஐட்டலையெல்லாம் மாட்டி விட்டது. அது
எவ்வளோ உழுவி இது இதான் 250. பட்ரி எல்லாம் பொருள் வாங்கி விட்டியல்ல? ஒன்றும் அப்படியே வாங்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா. டேய் இதெல்லாம் பூராமே டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டுறோம்டா. இது எங்க நான் முடியுது வாட்டமா இல்லை பிடிச்சிட்டு வா. அது சும்மா அப்படியே பிடிக்கணும் இருக்கியா? ஐயா ஐயா போயிடும். இங்க போயிடும் இப்படி. அது போகட்டும் இப்படி அப்படி இப்படி அப்படி. அப்பா அப்படிலாம் தூக்க முடியாதுப்பா. அப்போ தூக்கி வைடா. தூக்குடா தூக்கி வச்சுட்டு மேலே போ. சீல நிதான் போய் டக்குனு மேலே தூக்கி அங்கே கரெக்டாக உரைக்கணும். அந்த ராடு தூக்கி போ. ஐயா ரெண்டு பக்கம் பிடி. ஒரு பக்கம் பிடிச்சா வலிக்கு தூக்கி வைக்காத வைக்காத. பேக்கிங் போய் தூக்க. நீ தான் தூக்குற. நீ தான் ஒண்டி தூக்குறானா? தீபா 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 தூக்க மாட்டேன். நான் எப்படி இந்தாண்டு வரணுமே? நீ ஒரு ஆள் இருந்தா போங்கப்பா, கால் வலிக்குது. நீ தான் அழகா தூக்கு. துணி போட்டுக்கிறது தூக்கணும்னா தூக்குறா தூக்கு. போய் எதுமாவது நீ போடு. காய்கறி போனா போயிட்டு தூக்கி அக்கா போடு. கையை அடி விட்டாரு. கையை பிடிச்சி நல்லா கை கை சைடுல பிடிச்சிக்கணும். அப்படி உள்ள பிடிச்சி இப்படி சைடுல ஆங்கிள் வெட்டும். தூக்குடா. ஆமா அப்படியே பேக்கிங் என்னாச்சு? தூக்கி பின்னாடி வைக்கணும். பேக்கிங் பிடிக்கிறது பார்த்து. இரு எல்லாம் வந்துடுறேன். செக் பண்ணிக்கிறேன். பேக்கிங் இது என்ன பண்ணலாம்? அவங்க வண்டி வச்சுக்க வேணாம். இதுக்கு என்னமோ வச்சிருப்பாங்கடா செயின் மாரி. அடிச்சு கொஞ்சம் போட்டுக்கலாமா? கையில் விட்டு ஐயா வேணாம், விளையாட்டு பண்ணி விட்டுறாங்க. நீங்களாம் 5 கலப்பை 60 கலப்பை அந்த பெரிய கலப்பையெல்லாம் போட்டு வண்டி பேரையும் போயிட போகுது. எல்லாம் சிரமப்படுவீங்க. சிரமப்படுறது ஒன்றா, இதை கழட்டணும், தூக்கணும், செலவு பண்ணணும்.
5 கலப்பு இந்த வண்டியில் போட்டு ஓட்டுனா 5 கலப்பு அரூர் கருப்பை போட்டு ஓட்டுச்சா இந்த பிரச்சனையே. இந்த ஓசா ஓஸ் ஆனால் அந்த கலப்பையில் போட்டு அந்த கலப்பு போட்டது தான் வண்டி ஒவ்வொரு வேலையாக வச்சுது. கீர் லாட் உடஞ்சிது ஏன்னா அப்புறம் இது அந்த கலப்பு நங்கூர் மாரி இருக்குதுண்ணா. அவனு தான் இதுதான் இதா. ஆனால் அந்த வண்டிலாம் பூ மாரி போகுது. அதுவே அப்படி தான் பண்ணுதா? ஓட்டின மண்டலாம் விட்டினா வண்டி அந்த வண்டி சங்குதுடா. ஓட்டணும் இந்த கலப்பில் 5 கிலோவே வராடே. எங்கே அந்த ஆயில் ஊற்றுது? எங்கே வந்து ஊற்றும்? நான் அதை ஊற்றானே ஆயில் வருதுதா. நான் சவுந்துறேண்ணா இங்கே வந்து பாரு ஆயில் வருது. இந்த பக்கம் இந்த இதுலேருந்து வருது. பிரித்து வேலை செஞ்சோம். எதை இது நான் பிரிக்கவே கிடையாது. அதை பிரித்து ஒரே ஹிட்லாம் மாற்றணும். அப்போ தான் ஆயில்லாம் நிற்கும். ஏன்ட்டு சொல்லல மாற்றிருக்கலாம்ல. என்னது நீங்கள் ஓரிங் கிட்ட மாற்றிருக்கலாமே. டிஸ்ட்ரிபியூட்டர் கழட்டிட்டு எல்லாமே பிரித்து வேலை செய்யணும். ஆயில் மாற்றும் போது ஆயில் மட்டும் பிடிக்கிட்டு வட்டியும் தூக்கலங்கிறாங்க. அதெல்லாம் பிரித்து இல்லையா பிரித்து ஃபில்ட்ரு மாற்றி விட்டோம். ஃபில்ட்ரு மாட்டியும் தூக்கலையா? தூக்குது, பொறுமையாக தூக்குது. லோடா ஆனால் இந்த வண்டிக்கு ஒரே ஒரு இது தானா, ஒரே ஒரு பம்பு தானா? அதுக்கு எத்தனை பம்பு சல்லு புல்லுன்னு தூக்குது. ஆமாம் தானே, உண்மை தானே. அது பவர் ஸ்டேரிங் ஒரு பம்பு, ஹைட்ரலுக்கு ஒரு பம்பு, அவ்வளோதான். பின்னாடி இதுக்கு இதில் அது பேர் என்ன பெட்டி? அதுக்கு எல்லாமே ஒன்று தான். கை மாட்டிட்டு போகிறது. வேலை முடிஞ்சது ஓரளவுக்கு. சீட்டி மாட்டிடுச்சு. என்னண்ணா சென்டர் கையை அது மாட்டுமே. ஒரு கை ஒன்று ரெடி பண்ணி விடணா அந்த வண்டியை. குட்டை கையை. ஆமாம் சொன்னதுக்கு ஈஸி மாட்டிட்டு பாரு. அது வாயில் வந்தோமா நல்லா சோப் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்களா? எடுக்கலாரு பொருள்லாம் எடுக்க வைக்கணும். அவ்வளோதான் போட்டியாச்சாண்ணா? அவ்வளோதானா? காட்டுறேன் வாசரம். அது காட்டுற காணும் ஒன்றும் இல்லை. இல்லையா? கம்மி பண்ணி விடலாம். இல்லை இல்லை. ஆனால் இந்த காட்டு போட்டியா? ம் இந்த அந்த நாடு நான் பெரிய காட்டுறேன். இந்தாடே நீ காட்டுற நாங்கள் வச்சுக்கிறோம். அதெல்லாம் அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். எல்லாம் போட்டாச்சு, பேரிங்லாம் வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. வண்டி நல்லா இருக்குது பாருங்கள். வீட்லேயே நம்ம ஆள் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. வேணா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த அண்ணன் பயந்துட்டு குமியுது. ஏன்னா அப்படி பண்ணுற? சரிங்க, ஓகேங்க. அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.